அன்னைக்கு கொரியர் போயிருந்தப்ப தான் இந்த மார்க்கெட்டில் இந்த பழத்தை பார்த்தனா சீதாப்பழம். சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி பார்க்கலாம். இவ்வளோ பெருசாக இருக்கே எப்படி இருக்கும்னு தெரியலையேன்ட்டு 1 கிலோ வாங்கலான்னு பார்த்தா 1 1/2 கிலோ நின்றுடுச்சு. இதுக்கப்புறம் வாங்கினா கையில் பட்ஜெட் நிற்காதுடான்ட்டு அதை 1 மட்டும் வாங்கின்னு வந்து அரிசியில் பதுக்கி வச்சுருந்தோமா, அது நல்லா பழுத்து இருந்து. சரி ஓகே அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டா அவ்வளோ இனிப்பாக அது செம்ம இனிப்பாக இருந்து. ரொம்ப நாள் கழித்து ஒரு வாட்டி சீத்தாப்பழம் வாங்கி சாப்பிட்டோன்னா நல்லா தெம்பாக சாப்பிட்டோண்டான்ற திருப்தியோடு உக்காந்து இதை காலம் தான் க்ளீன் பண்ணியிருந்தோம். இந்த குழம்பு வைக்கலான்னு இதை எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எக்ஸ்பிரி டேட் வேறு போதா, அதனால் வந்து ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி செஞ்சு வச்சிடலான்ட்டு பாதி காலம் எடுத்து செஞ்சு வச்சுட்டு மீதி என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி அப்படியே வைக்கலான்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு இந்த குழம்பு தான் செய்ய ஆரம்பித்தேன். இது என்ன குழம்புலாம் தெரியாது. ஏன்னா ஒரு ரெசிபி பார்த்து ஒரு நாள் செஞ்ச காலம் கிடையாது. எப்போ பாரு 10 ரெசிபி பார்த்து 10ல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்மளே ஏதோ ஒன்று அடிச்சு விட வேண்டியது. அதே போல் தான் இதுவும் எல்லாம் வந்து இந்த மிளகு சீரகம் ஒருத்தவங்க போட்டு அரைச்சாங்க, ஒருத்தவங்க வந்து பட்டை லவங்கெல்லாம் போட்டு அரைச்சாங்க, ஒருத்தவங்க வெங்காயத்தெல்லாம் போட்டு அரைச்சாங்க. சரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குழம்புன்னு ஒன்று வச்சு அதை சோத்துல ஊற்றி குழப்பி சாப்பிட்லான்னு சாப்பிட்டேன். இந்த ஜுரம் அடிச்சதுலேருந்து அப்படியே எது சாப்பிட்டாலும் கசப்பாக இருக்குது. இதுவும் செம கசப்பாக இருந்து. ஆனால் வந்து அம்மாட்ட கேட்டால் செம டேஸ்ட்டாக இருக்குன்னு அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டு எல்லோரும் குழம்பே சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சாலும் அது ஒரு ரகமாக நல்லா தான் இருக்குது.